தேவ சமூகம் இருக்கும், நம்மளும் அதில் இருக்கணும். நமக்காக தான் தேவ சமூகம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. தேவ சமூகம் இறங்குகிறது மனுஷன் தேவனோடு இணைத்து கொள்ள வேண்டும். இந்த நடத்துதல், நடத்தை, உங்களுடைய நடைகள் சம்பந்தப்பட்ட காரியம், உங்கள் ஜபம், உபவாசம், இதுக்கும் மேலே இந்த ஜபம் உபவாசம் என்ன செய்யணுன்னாக்கா உங்களை தேவனோடு இணைத்து கொள்ளுகிற அளவிற்கு மன அளவிலும், சரீர அளவிலும், சமூக அளவிலும், பொருளாதார அளவிலும், குடும்ப ரீதியிலும் உங்களை இணைத்து கொள்ளணும். தேவன் உருவாக்கின இடம், தேவன் சொன்னதை மட்டும்தான் நான் செய்வேன், தேவன் சொல்லாததை செய்ய மாட்டேன். எதையாவது செய்துவிட்டு தேவன் நாமத்தையும் தரிப்பிக்கக்கூடாது. நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆயிரம் வசனங்கள் உங்களுக்கு அனுகூலமாய், ஆறுதலாய், சுகத்தையும் ஒரு வல்லமையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் உனக்கு கொடுத்த காரியம் என்ன? எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதற்கு உன்னுடைய பங்கு என்ன? எதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ எதை செய்யவும் சொல்லியிருப்பார். எதை செய்ய சொன்னாரோ அதில் உன்னுடைய பங்கு அதிகமாக இருக்கிற பொழுது செய்யத்தகாதவைகளுக்குள்ளே உன்னுடைய சிந்தை போகாது. செய்யத்தகாதவைகள் தேவன் விலக்கி வைத்த காரியத்துக்குள்ளே உன் சிந்தை போகிறது என்று சொன்னால் உன்னுடைய நடைகள் உறுதியாக இல்லை. பெற்றுக்கொண்டிருக்கிற தேவ சமூகம் உன்னில் எடுபடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்ற அர்த்தம். தேவன் விரும்பினதை தேவன் வெளிப்படுத்துகிறார் நாம் செய்யும்படி. பொதுவான வந்திருக்கிற விசுவாசிகள் என்ன செய்வாங்க? சுகத்துக்கும் விடுதலைக்கு, ஆறுதலுக்கு, அற்புதத்துக்கும் வருவார்கள். தன் காரியங்கள் வாய்த்த உடனே அவர்கள் கிளம்பி போய்விடுவாங்க. ஆனால் தேவனோடு கூடாரமிட்டு மன அளவில் சொல்லுகிறேன், தேவ சமூகத்துக்குள்ளே வாழுகிற ஜனங்க தேவ சமூகத்தை எடுபடாது நீங்கள் காத்துக்கொள்ளணும். அது எடுபடுமா என்று கேட்டால் எடுபட்டுரும். உங்கள் அந்யோன்யம் தேவனோடு இருக்கிற அந்யோன்யத்தை பொறுத்து இருக்கிறது, உலகத்தோடு இருக்கிற பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தும் இருக்கிறது. இல்லாவிட்டால் உங்களிடத்தில் இந்த தேவனுடைய அந்யோன்யம் குறைந்து காணப்படுகிற பொழுது வேறு ஏதோ இடத்துல நிறைந்து இருக்கிறீர்கள். உங்கள் மனம் முழுவதும் அங்கே இருக்கிறது. தேவன் பிரித்தெடுத்த காரியத்திலே இருக்கிறது. சரீரம் மட்டும் தேவன் சொன்ன இடத்துல இருக்க, மனம் முழுவதும் அந்த சிந்தனையில் இருக்கிறது. அப்பொழுது உங்களிலே தேவ சமூகம் மங்க ஆரம்பிக்கிறது என்ற அர்த்தம். ஒரு தேவனுடைய மனிதனுக்கு உரிமையாக, அவனுக்கு உடைமையாய் காணப்படுவது தலையாய காரியம் என்னவென்று கேட்டால் தேவ சமூகம். ஒரு தேவ மனுஷன் என்பதிலே அந்த தேவ சமூகம் இருக்கும். அவன் தேவ மனுஷனாக இருக்கிறபடினால் அல்ல, தேவனுடைய நியமனத்துக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறபடினால் அந்த தேவ சமூகம் அவனோடு கூட காணப்படும்.